தலைவன் எம் பாரதியை வணங்கி ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற என் தமிழ் அன்னையை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க எங்களை தரணியை ஆள வைக்க முழு மூச்சாய் எங்களுக்காக உழைக்கும் என் ஆசிரிய பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியனை போல் ஒளி வீச காத்திருக்கும் என் அன்பு நண்பர்களே, வருங்கால தேவைகளே, எதிர்கால மேதைகளே, உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி பாருங்கள் தங்கள் கவனங்களை. குஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுவு நிலைமையால் அறிவு அழகே அழகு. அதாவது வாரிவிடப்பட்ட கூந்தலும் நன்கு உடுத்தப்பட்ட உடையும் ஒப்பனைக்காக முகத்தில் பூசப்பட்ட மஞ்சளும் ஒருவருக்கு உண்மையில் அழகே அல்ல. உள்ளத்தால் நல்லவர்களை நடுவு நிலை தவறாத வழியே செல்லும் அறிவே ஒருவருக்கு சிறந்த அழகூட்டு மணிகலனாகும் என்றே முழங்குகிறது நாளடியர். காணல் நீரை கண்டு ஓடும் மான் கூட்டங்களை இன்றைய இளைஞர் உலகப்புற அழகை கண்டு ஓடி தங்கள் சுய அறிவை இழந்து வருகிறார்கள். குறிப்பாக சின்ன திரையிலும் வெள்ளித்திரையிலும் செல்லிட பேசிலும் காட்டும் புற அழகை நம்பி இளைஞர் சமுதாயம் தங்கள் உயிரணிய காலத்தை இழந்து வெறுமையாய் வாழ்க்கையை கழித்து எதிர்காலத்தை சூன்யமாக்குகிறார்கள். பொய்யெல்லாம் உண்மையாகி செம்மையெல்லாம் பாழாகி கொடுமையா அறமாகி திரியும் இந்த காலத்தில் அழகையும் அறிவையும் பகுத்தறிவு கொண்டு ஆராய்ந்துதான் வாழ வேண்டியுள்ளது. அழகு நாட்டம் என்பது அவரவர் மனப்பக்குவத்தை பொறுத்து அமைகிறது. ஆனால் அறிவு நாட்டம் என்பது அவரவர் சிந்தனையை பொறுத்து அமைகிறது. அழகு மர்மம் நிறைந்தது, அறிவு துன்பத்தூணை உடை தெரிவது. மேதினியில் மேவும் புகழோடு ஒருவன் வாழ்வாங்கு வாழ வேண்டுமானால் அவனுக்கு அழகு மட்டும் போதாது, அறிவும் வேண்டும். சங்க காலத்து ஔவையார் முதல் எழுத்து தேர்வில் 198 மதிப்பெண்கள் பெற்ற கேரள மாநிலம் ஆலப்புழை மாவட்டம் செப்படி கிராமத்தைச் சேர்ந்த அகவை 96 கடந்த இக்காலத்து காத்தியாயினி அம்மாள் சந்திராயன் 2வது பெண் திட்ட இயக்குனர் வனிதா முத்தையா ஏழை குடும்பத்தில் பிறந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் ஜப்பான் வீராங்கனை நசோமி ஒகுஹராவை வீழ்த்தி உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பை வென்றெடுத்த PV சிந்து வரை தங்கள் அறிவால் ஆற்றலால் பல சமூக தடைகளை கடந்து அப்பழுக்கற்ற அழகுக்கு சொந்தக்காரர்களாக மாறி இந்தியாவை தலைநிமிர செய்துள்ளனர். அறிவால் மட்டுமே ஆரோக்கியமான சமுதாயம் மலரும் என்பதுதான் காலம் காட்டும் உண்மை. சிற்பி கல்லை அழகிய சிற்பமாக வடிப்பது போல ஒருவன் பெரும் அறிவு அவனை பொறுப்புடையவனாக வடிக்கிறது. அறிவு ஒன்றே துன்பங்களை போக்க வல்லது. அதற்கு இணையான சக்திகள் இந்த உலகில் வேறில்லை. அறிவே சிறந்த சக்தி என்கிறார் சுவாமி விவேகானந்தர். அறிவாற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் முல்லைகள் ஆகா அருள் என்ற குரலில் மனித சமுதாயத்துக்கு எது நல்லது என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட ஒருவருக்கு அறிவுதான் உதவுகிறது என்கிறார் வள்ளுவர். அறிவே தெய்வமாகி எங்கும் பரிணமிக்கிறது. ஆகவே அழியா அறிவை தொழுவோம் என கூறிக்கொண்டு ஆதா பிதா குரு தெய்வம் என பேச பழக்கிய மாதாவுக்கும் பேச்சு பிழை நீக்கிய பிதாவுக்கும் பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும் இத்தகைய பேச வாய்ப்பளித்த ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அருமையான ஸ்பீச்